ஏபிசி மால்ட் வந்து இறக்குற பதத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதான் வந்து நம்ம நட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வால்நட்டு இதெல்லாமே வந்து நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ எல்லாமே வந்து பவுடர் பண்ணியாச்சு. ஸோ பவுடர் பண்ணதோட ஆட் பண்ணணும் சுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பவுடரும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. அதனால சுக்கு அண்ட் வந்து ஏலக்காய் பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணி ஃபைனலா வந்து ஃபுல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸ் தான் வந்து பெரிய ப்ராசஸா இருக்கும். அந்த பவுடர் பதத்துக்கு எடுத்துட்டு வரணும் இல்லையா, அதுதான் வந்து மிகப்பெரிய ப்ராசஸ். நிறைய பேர் வந்து வீட்லயே ரெடி பண்ணி பார்த்துட்டு அக்கா எங்களுக்கு அந்த கரெக்டான பதம் வர மாட்டேங்குது, கட்டி கட்டியா வந்து கமர் கட்டு மாதிரி ஆயிடுது, நீங்க எப்படி பவுடர் மாதிரி ரெடி பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், செப்பரேட் வீடியோ நான் ட்ரை பண்றேன். பட் இது வந்து சீக்கிரமா எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதால கரெக்டான பதத்துல இறக்கி அந்த செய்யணும் அப்படிங்கிறதால எங்களால் அது ஃபுல் ப்ராசஸ் வீடியோ எடுக்க முடியல. பட் நான் வந்து ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து ட்ரிக்ஸே. அந்த ட்ரிக்ஸ் சொல்லிட்டுனா வேலையே இல்லை. ஆனால் நான் உங்களுக்காகவே நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். பட் இப்போ ஃப்ரெஷ்ஷான பேட்ச் ரெடி ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஏபிசி மால் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இருப்பேன் இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.